இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கைடு வந்து பாத்தீங்கன்னா 12th மேக்ஸ்க்கு வால்யூம் 1 வால்யூம் 2 வந்து இது ஒரு வித்தியாசமான கைடா இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாம்பிள் சம்மோ எக்ஸசைஸ் சம்மோ அப்படியே ஆர்டர் வைஸா கொடுக்காம ரிலேட்டட் சம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன் நியரஸ்டா கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2023 இருந்து மார்ச் 2025 இப்போ நடந்து முடிஞ்ச கொஸ்டின் வரைக்குமே உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. சரியா, அதனால டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த கைடோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எலிஜிபிளா தான் இருக்கும். 630 தான் வருது உங்களுக்கு. அதனால நீங்க கொரியர் சார்ஜோட சேர்த்து என்ன பாத்தீங்கன்னா 630 தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப குறைவான நோட்ஸ் மட்டும் தான் இருக்கு. Thank you. Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது 12th குவார்டர்லிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் எக்ஸாமுக்கு நமக்கு 3 நாள் லீவ் இருக்கு. சரியா, அப்போ இந்த 3 நாளை நம்ம வந்து எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லா நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம எப்படி நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு ரொம்ப முக்கியமா எந்த சாப்டர்ல இருந்து எவ்வளவு மார்க் வந்து இருக்கு, அப்ப எந்த சாப்டருக்கு நம்ம அதிகமா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா குவார்டர்லி எக்ஸாம்ல நம்ம ப்ரிப்பேர் பண்றதை பொறுத்து தான் நமக்கு வந்து அடுத்து வர ஆஃப் இயர்லி எக்ஸாமோ இல்ல நம்மளோட முக்கியமான எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமுக்கோ நமக்கு வந்து மார்க் வந்து கிடைக்கும். சரியா, ஏன்னா குவார்டர்லி எக்ஸாம்ல நம்ம வந்து ஒரு வேல்யூ ஃபுல்லா நம்ம எழுத போறோம். சரியா, அப்ப இந்த ஒரு வேல்யூம்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபுல்லாவே நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து எந்த சாப்டருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறோமோ அந்த சாப்டர்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாமுக்கு மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூம்ல இருக்கக்கூடிய பாதி மார்க்கை நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அந்த சில 3 சாப்டர் மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சோம் அப்படின்னாவே எடுத்துடலாம். அப்ப ப்ளூ பிரிண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது வந்து அபிஷியல் ப்ளூ பிரிண்ட் கிடையாது. அதாவது இது வரைக்கும் நடந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன் வச்சு எந்த மாதிரிலாம் நமக்கு வந்து சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, சாப்டர் 6ல எவ்வளவு மார்க் வந்து நமக்கு வந்து எடுக்கலாம், எவ்வளவு மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பேச போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உடனே கிடைக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா இல்ல முக்கியமான இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இருக்க அந்த கொஸ்டின் பேட்டர்னை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது நமக்கு வந்து 1 மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 1 மார்க் இருக்கு. சரியா, அதுக்கப்புறம் 2 மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 2 மார்க் கேட்பாங்க. அதுல எத்தனை கொஸ்டின் எழுதணும்? 7 கொஸ்டின் எழுதணும். இதுல ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி. சரியா, அப்ப 9 கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணோம்? 6 கொஸ்டின் எழுதணும். ஒரு கொஸ்டின் மட்டும் கம்பல்சரி. 14 மார்க் இருக்கு. அதே மாதிரி 3 மார்க்ல 10 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி. சரியா, அதனால இதை தெளிவா நீங்க பாத்துங்க. இதுல 6 கொஸ்டின் நம்ம எழுதணும். சரியா, ஒரு கொஸ்டின் வந்து கம்பல்சரி. மொத்தம் 21 மார்க். அதுக்கப்புறம் 5 மார்க்ல 14 கொஸ்டின் இருக்கும். அதாவது எய்தர் சாய்ஸ்ல இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே. அதுல 7 கொஸ்டின் எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டின் 5 மார்க். அப்போ 35 மார்க். டோட்டலா நமக்கு வரப்போறது 90 மார்க் நம்ம வரப்போகுது. சரியா, இப்ப ஒவ்வொரு சாப்டர் வந்து எவ்வளவு மார்க் வந்து நமக்கு கேட்பாங்க அப்படிங்கிற ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம தெளிவா பார்த்துடலாம். இப்போ நீங்க பார்த்துருக்கிறது தான் நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல சரியா, யூனிட் நம்பர் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலா எவ்வளவு மார்க் வந்து கேட்குறாங்க. யூனிட் 1ல இருந்து வந்து பார்த்தோம்னா 21 மார்க் வந்து டோட்டலா நமக்கு வந்து இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 3 1 மார்க் வந்து எப்பயுமே கேட்குறாங்க. அதாவது 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினும், 3 மார்க் கொஸ்டின் 2 கொஸ்டினும், 5 மார்க் கொஸ்டின் வந்து 2 கொஸ்டின். இந்த 5 மார்க் கொஸ்டின் நம்ம சொல்லும் போது அந்த எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம்ல 4th சொல்யூஷன். சரியா, அதை நல்லா பாத்துங்க. அதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போகாம இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் போனீங்க அப்படின்னா எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க என்ன பண்ணலாம்? எழுதிடலாம். அப்ப எக்ஸசைஸ் 1.4ஐயும் எக்ஸசைஸ் 1.6ஐயும் நல்லா பாத்துங்க. அதுல இருந்து கண்டிப்பா 5 மார்க்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தெளிவா நீங்க பாத்துங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின் கேட்கறாங்க. 2 மார்க் கொஸ்டின் வந்து 1ம், 3 மார்க் கொஸ்டின் 1ம், 5 மார்க் கொஸ்டின் வந்து 2ம் கேட்கறாங்க. மொத்தமா சேர்த்து 18 மார்க் நமக்கு வந்து செகண்ட் சாப்டர்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு. சரியா, இது எல்லாமே குவார்டர்லி எக்ஸாமோட ப்ளூ பிரிண்ட், பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. அதை நீங்க பாத்துங்க. சரியா, அடுத்து தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் கொஸ்டின் வந்து 2 கொஸ்டினும், 2 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டினும், 3 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டினும், 5 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இதுல வந்து டோட்டலா எவ்வளவு மார்க் கேட்கறாங்க அப்படின்னா 12 மார்க் கேட்கறாங்க. இதுல ரொம்ப முக்கியமா தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி எக்ஸசைஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் வந்து நமக்கு கேட்க போறாங்க. சரியா, அதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து 4 பவர் x அதுக்கப்புறம் 3 பவர் x அப்படின்னு சொல்லி ஒரு சம் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் தெளிவா பாத்துங்க. அதுல இருந்து ஒரு 3 மார்க் நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்கு. அதுல இருந்து 5 மார்க் கேட்கலாம். இல்லைன்னா ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொல்லி ஒரு x பவர் 6 அப்படின்னு சொல்லி ஒரு சம் வரும் பாத்தீங்களா, அந்த சம் கூட நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும். அடுத்து ஃபோர்த் சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். அதாவது இந்த 3 சாப்டர் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். சரியா, அதனால இந்த 3 சாப்டரையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தெளிவா நம்ம பாத்துக்கணும். சரியா, அப்ப இந்த ஃபோர்த் சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். இந்த ஃபோர்த் சாப்டர்ல 1 மார்க் கொஸ்டின் 4 கொஸ்டினும், 2
2 மார்க் கொஸ்டின் 2 கொஸ்டினும் 3 மார்க் கொஸ்டின் 2 கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் வந்து 2 மொத்தமா சேர்த்து 24 கொஸ்டின் 24 மார்க் நமக்கு வந்து கேட்க போறாங்க சரியா. அப்போ 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைனல் எக்ஸசைஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கடைசி எக்ஸசைஸ்ல tan inverse of x tan inverse of y tan inverse of z அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஒரு சம் வந்து கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஃபைண்ட் தி டொமைன் இல்ல ஃபைண்ட் தி ரேஞ்ச் அப்படிங்கிற சம் இருக்கு பாத்தீங்களா, அதை கேட்கலாம். அப்புறம் 2 மார்க் 3 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா sin inverse of 1/√2 cos inverse of 1/√2 இதெல்லாம் ஆட் பண்ண சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி क्वेश्चंस வந்து வரது வாய்ப்பு இருக்கு மேபி. அதாவது sketch the graph நம்ம சேனல்ல நான் டீச் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கோம். sin x ஓட கிராஃப், cos x ஓட கிராஃப், tan x ஓட கிராஃப் இதெல்லாம் sketch பண்ண சொல்லி என்ன பண்ணலாம்னு சொன்னா கேட்கலாம். ஏன்னா 2 தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அதனால 4th சாப்டர் பாத்துங்க. அதுக்கப்புறம் 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் வந்து 4 1 மார்க்கும் 2 மார்க் வந்து 2 2 மார்க்கும் 3 மார்க் 2 அதாவது 3 மார்க் வந்து 2 கொஸ்டினும் 5 மார்க் வந்து 3 கொஸ்டின் மொத்தமா சேர்த்து 29 மார்க் வந்து 5th சாப்டர்ல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா 4 5 6 6th சாப்டர்ல இருந்து மட்டும் எத்தனை மார்க் கேக்குறாங்க, 36 மார்க் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா. அப்ப வேல்யூ 1ல 4 5 6 மட்டும் நீங்க தெளிவா படிச்சீங்க அப்படினாவே பப்ளிக் எக்ஸாம் முதற்கொண்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 5th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல அதாவது ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் சரியா, அதாவது வட்டத்தின் சமன்பாடு எழுதுன்னு சொல்லி 2 சம் இருக்கும், அதுல இருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதாவது ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அதாவது ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெர்டெக்ஸ், அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் லாட்டிக்ஸ் ரெக்டம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண சொல்றாங்க எலிப்ஸ், பாராபோலா, அதுக்கப்புறம் ஹைபர்போலா இதுல எழுத சொல்லுவாங்கல்ல, அந்த क्वेश्चन வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.2 நம்ம தெளிவா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 மார்க் இல்லனா ஒரு 3 மார்க் நம்ம எழுதலாம். அதே மாதிரி கடைசி எக்ஸசைஸ் இருக்கு பாருங்க, அந்த எக்ஸசைஸ்ல இருக்க ஒரு 9 சம் தான் இருக்கும், அந்த 9 சம்ம நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 மார்க் நம்ம எழுதிடலாம் சரியா. அதனால கண்டிப்பா இதை பாத்துங்க. நெக்ஸ்ட் 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் வந்து 4 கொஸ்டினும் சரியா, 2 மார்க் வந்து 3 கொஸ்டினும் 3 மார்க் 2 கொஸ்டினும் 5 மார்க் வந்து 4 கொஸ்டின் வந்து குவார்டர்லி எக்ஸாம்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தமா சேர்த்து 36 மார்க் நமக்கு வந்து என்னாச்சு பார்த்தா கேட்கலாம் சரியா. அப்ப 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா, அதாவது cos a plus b sin a plus b cos a minus b sin a minus b அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்னொரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சமயம் தெளிவா என்னாச்சு பார்த்தா பாத்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா அதாவது எக்ஸசைஸ் 6.4 6.5 இது ரொம்ப முக்கியமானது சரியா. 1 பாயிண்ட் கொடுத்து என்ன பண்ணுவாங்க பார்த்தா ஒரு லைன் கொடுத்து அதோட ஈக்குவேஷன் கேட்பாங்க, அந்த மாதிரி क्वेश्चन ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் அக்யூட் அதாவது அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் சொல்லி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2 லைனுக்குரிய ஆங்கிள் வந்து கேட்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனு ஒரு பாயிண்ட் இல்லை ஒரு லைனு ஒரு பிளேனு இந்த மாதிரி கேட்கலாம். அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சரியா, இந்த மாதிரி क्वेश्चंसலாம் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 சாப்டர் சரியா 4 5 6 நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் இதுலயே நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தா half of the mark என்ன பண்ணலாம் இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல இந்த 3 சாப்டர் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த 3 சாப்டர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே பப்ளிக் எக்ஸாமுக்கு நல்ல மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்க நம்ம சேனலை பத்தி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.